அஸ்ஸலாமு வீவர்ஸ், உங்களுக்கு 4 டிப்ஸ் வரங்காட்டியும் ஃபுல்லாக சொல்லிட்டேன். 4 டிப்ஸில் நாங்கள் என்ன பிடிச்சிருந்தோம், ஒரு ஃப்ரெண்டு இல்லை ஒரு லவ்வர் எவ்வாறு நடந்து கொள்ளணும் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நாங்கள் பார்த்தோம். 3வதாக நாங்கள் டிப்ஸில் பார்த்தோன்னா அந்த சாஃப்ட்வேர் வந்து 2 பேரும் ஃபோன்லையுமே இருக்கணும். ஆனால் அந்த சாஃப்ட்வேர் இருப்பது வந்து சேஃப்டி அல்லன்னு உங்களுக்கு தெரியும். எப்போ வேணாலும் அவள் வந்து அவளை ஃபோன்லேயும் சாஃப்ட்வேரை கண்டுபிடிக்கலாம். அது எதுக்கு ஒரு சாஃப்ட்வேர்னு கண்டுபிடிச்சா உங்கள் லவ்வுக்கும் கூட பிரச்சனை வரலாம் தானே. அதனால தான் அவள் வந்து மட்டும் கூட பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அந்த சாஃப்ட்வேரை நீங்கள் அவரை ஃபோனில் மறைச்சி வச்சுட்டா கண்டுபிடிக்க முடியாது. அந்த சாஃப்ட்வேரை என்ன மாதிரி ஆளாருன்னு சொல்லி உங்களுக்கு தனி வீடியோவில் நீங்கள் வந்து இந்த சாஃப்ட்வேர் இந்த கோல் சாஃப்ட்வேர்னு சொல்லி நீங்கள் யூடியூப்பில் இது செஞ்சு பார்க்குறதுக்கே உங்களுக்கு வந்து அந்த சாஃப்ட்வேரை பார்த்து அதிகமான வீடியோக்களை போட்டிருப்பாங்க. அந்த வீடியோக்களை நீங்கள் தெரிஞ்சுக்கொண்டு அந்த சாஃப்ட்வேரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ள முடியும். லவ் இன்வெஸ்டர்ஸ் என்று சொல்லி நீங்கள் இது செய்யும்போது லவ் பிரச்சனைக்கு என்னென்ன தீர்வு உண்டு சொல்கிறதுக்கான அத்தனை டிப்ஸையுமே யூடியூப்பில் போட்டுக்கொண்டே இருக்கிறாங்க, நீங்கள் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் *21* அடித்து நீங்கள் உங்கள் ஃபோன் நம்பர் உங்கள் ஆளில் ஃபோன்லேருந்து நீங்கள் இங்கே கோல் எடுக்கும் போதோ என்ன நடக்குண்டா, உங்களுக்கு ஆளுக்கு யாரும் கோல் எடுத்தால் உங்களை ஃபோன்ற அந்த நம்பர் அந்த புலும் அவை அங்கே என்ன பேசுகிறான், அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் உத்து கேட்க முடியும். அதுக்கான ரகசியம் தான் *21*. கவலைப்படாங்க, கடைசியில் கோல் அடித்து கடைசியில் ஃபேஸை கொடுத்துருங்க, சரியா? அதுக்கு பிறகு நான் உங்களுக்கு இன்னொரு சொல்கிறேன் டிப்ஸு. 5வது டிப்ஸ் என்னென்னு சொல்கிறேன். உங்கள் ஆள் ஃபோனை தரல உங்களுக்கு, சரியா? அவன் மேலே உங்களுக்கு சந்தேகம் இருக்குது, அவள் மேலே உங்களுக்கு சந்தேகம் இருக்குது. அதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கொள்கிறது உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு வந்து ஈஸியான இன்வெஸ்டர் ஒன்று தான். அது என்னன்னு சொல்லவா வீவர்ஸ், நீங்கள் 3 நாளைக்கு அவங்களோட கதைக்காமிங்க. இப்போ கதைக்காமிக்கிறதுக்கு இந்த 3ஆவது நாள் முடிகிறதுக்குள்ளே அவங்கள உங்களுக்கு கோல் எடுப்பாங்க. 5 நிமிஷம் கூட பார்த்துக்கலாம. சிலக்க மாசக்கல்லாக்கி வச்சுப்பாங்க. அவங்களுக்கு என்ன செய்கிறேன்னு நான் அப்புறமா சொல்கிறேன். சிலக்க டக்குன்னு உங்களுக்கு கோல் எடுப்பாங்க. டக்குன்னு சிலவங்க நடிக்கிறாக்களும் இருக்கலாம். ஆனால் டக்குன்னு கோல் எடுக்கிறாக்கள நீங்கள் மிஸ் பண்ணிடுறாங்க, பின்னால் வருத்தப்படுவீர்கள். அவங்களால உங்களால் கதைக்காமல் இருந்துக்க மாட்டாங்க. சிலவங்க நடிக்கிறவங்களும் இருப்பாங்க, நடிக்கிறவங்களும் இருப்பாங்க. இதுக்கு பிறகு உங்களுக்கு ஃபோனை வாங்குறதுக்கு இன்னொரு டிப்ஸு சொல்லித்தானேன். அதே இதில் நீங்கள் உங்கள் ஃபோனை அவைக்கு கொடுத்து அவளை ஃபோனை நீங்கள் எடுத்து நியூஸ் பண்ணுங்கள். அப்படி நியூஸ் பண்ண அவங்க தந்தாங்கண்டா அவங்கள நீங்கள் நம்பலாம். அவங்க நம்பிக்கைக்குரிய ஆள் தான், சரியா? அதுக்கு பின்னாடி அவங்க தவிர ஒரு இதுவும் இணைக்கப்படவில்லை. அதனால அவங்க உங்களோட வராங்க, உங்களோட ஃபோனை நம்பி தராங்க. அப்படியே அவங்க ஃபோனை கையில் தராட்டி அவங்க ஃபோனுக்குள்ளே இன்னமும் ஒரு ரகசியம் இருக்குது. அந்த ரகசியத்தை அவங்க மறைச்சிட்டு இருக்கிறாங்க. உங்கள்கிட்ட இன்னமும் ஒரு விஷயத்தை மறைச்சி வைக்கிறாங்க. இது நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்க. அவங்க அப்படி மறைச்சி வைக்கிறாங்க, நீங்கள் அதை பார்த்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அவங்க உங்கள் லவ்வுக்கு எதிர்ப்பு செய்கிறதுக்கும் கூட அதில் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் பார்த்து பத்திரமைங்கோ. அவங்க லவ் பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த 5வது டிப்ஸும் உங்களுக்கு உதவிக்கும். அடுத்து 6வது டிப்ஸ் என்னென்று நாளை பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.